ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான டாபிக் அதான் வந்து பாதாம் பிசின். பாதாம் பிசின் வந்து உடலை பல மடங்கு கூல் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த பாதாம் பிசினுக்கு இருக்குது. மெயினாக வந்து ஃபர்டிலிட்டிக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் வந்து எம்டி ஸ்டொமக்கில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் எடுத்துக்கோங்க. 48 டேஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஃபஸ்ட்டு ஃபீமேல்ஸ்க்கு என்ன யூஸ்ஃபுல்லுன்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஹீட் பாடியாக இருக்கிறதுனால வெஜைனால வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், அதாவது வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் டாப்பிக்கு. தெரியாதவங்க அந்த வீடியோ போய் கிளிக் பண்ணி பாருங்கள், நான் ஐ கார்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து யூரின் போகிற இடத்துல வந்து எரிச்சலாக இருக்கும். ரீசன் என்னன்னா தண்ணி வந்து நிறைய குடிக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க ஒர்க்கில் இருக்கும்போது. ஸோ அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ப்ளஸ் கர்ப்பப்பையை பல மடங்கு நல்லா பலப்படுத்துகிற கெப்பாசிட்டி இந்த பாதாம் பிசினுக்கு இருக்குது. அந்த ஓவரிஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த பாதாம் பிசின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கல்யாணம் ஆகாத பெண்களும் இதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மென்சுரல் சைக்கிள்ஸ் வந்து இர்ரெகுலராக வரும். அப்படி வராமல் இருக்கணும்னா 3 மாதம் வந்து இது கண்டினியூஸாக எடுக்கும் போது இந்த மென்சுரல் சைக்கிள்ஸ் கூட ரெகுலராக மாற கெப்பாசிட்டி இந்த பாதாம் பிசின் நம்மளுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம மேனி வந்து நல்லா ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு இருக்கணும்னா டெய்லி ஒரு டீஸ்பூன் வந்து இதை எடுத்துக்கும் போது இதில் வந்து நல்லா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்த பாதாம் பிசினுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மேல்ஸ்க்கு என்ன யூஸ்ஃபுல்லுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் இதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ப்ளஸ் வந்து டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை பல மடங்கு பூஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த பாதாம் பிசினுக்கு இருக்குது. அது இல்லாமல் அந்த பாதாம் பிசின் வந்து கூல் பண்ணுறதுனால நம்ம பாடியில் எல்லா பிரச்சனையும் வந்து கரெக்டாக சால்வ் ஆகிடும். மெயினாக வந்து டயோரியா இருக்குது இல்லையா, நிறைய பேர் டயோரியா, சின்ன பசங்க கூட டயோரியானால கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த பாதாம் பிசின் ஒரு டீஸ்பூன் கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து டயோரியா இமிடியேட்டாக ஸ்டாப் ஆகிடும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் டயோரியா வந்துச்சுன்னா கூட நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா இந்த பாதாம் பிசின் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸில் கூட இதை ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னோட ஷைனிங் கெப்பாசிட்டியான இந்த பாதாம் பிசின் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நிறைய வழியில் சாப்பிடலாம். பட் ஆனால் அவங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ணுறது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வழியை வந்து நான் சொல்லியிருக்கேன். மெயினாக வந்து அல்சர், நிறைய பேர் நிறைய வருஷங்களாக வந்து அல்சர் இல்லாமல் அல்சரால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை வந்து சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுருவாங்க. ட்ரீட் பண்ணாதவங்களுக்கு அல்சர் வந்து கேன்சராக நாளடைவில் மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அல்சராக இருக்கவங்க வெறும் வயிற்றில் இந்த பாதாம் பிசின் ஒரு 2 கல் மாதிரி இருக்கும், இது கூழாங்கல் மாதிரி இருக்கும். 2 கல் மட்டும் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் வரும். 2 கல் 3 கல் எடுத்தாவே நிறைய வரும். தண்ணி போட்டு நைட்டு சோக் பண்ணி வச்சுருங்க ஓவர் நைட்டு. அந்த 1 டீஸ்பூன் எடுத்துட்டு பழுது ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. சாதம் மட்டும் ஒரு கை எடுத்துட்டு அது கூட பாதாம் பிசின்னு, அதுக்கப்புறம் தயிர், உர வச்ச தயிர், திக்கான தயிர், புளிப்பு இல்லாமல் இருக்கணும். அல்சர் இருக்கவங்களுக்கு புளிப்பு இல்லாமல் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ராக் சால்ட் போட்டு நல்லா கை வச்சு நல்லா கலக்கிட்டு இந்த பாதாம் பிசினை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி அதை அப்படியே குடிக்கும்போது செம்ம ஜில்லுன்னு அப்படியே இந்த நெஞ்சரிச்சல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இப்படிதான் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 20 வருஷமாக இதால் கஷ்டப்படுவாங்க. நெஞ்சரிச்சலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஜின்டாக் போட்டுப்பாங்க, ஜெலிசில் குடிச்சிருவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. அந்த சமயத்துக்கு மட்டும் வேணால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகணும் இந்த பாதாம் பிசின் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த பழுதில் ஊற வச்சுற தண்ணி வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. அதுக்கு உடம்பை வந்து பல மடங்கு அப்படியே கூல் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த தண்ணிக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த உடம்பு கூல் பண்ணுறது இல்லாமல் அந்த அல்சரை வந்து சூப்பராக க்யூர் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்த பாதாம் பிசினுக்கு இருக்குது. அது இல்லாமல் இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நீங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து வாதம், பித்தம், கபம் 3 வந்து கரெக்டாக இருக்கிற நிலைமையில் மட்டும்தான் நம்ம ஹார்மோன் வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அது ஹார்மோனை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த பாதாம் பிசின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இது வந்து நாட்டு மருந்து கடையில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், ஆன்லைனில் கூட வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. பட் எல்லா ஸ்டோர்ஸ்லையும் இது அவைலபிள் தான் இருக்கும். கேட்டிங்கன்னா இது கொடுப்பாங்க. பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாதாம் மரத்துலேருந்து கோந்து மாதிரி ஆல்மண்ட் கம்முன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது பிசின் மாதிரி இருக்கும். இதை வந்து லட்டுவாக செய்யலாம், அல்வாவாக செய்யலாம். பட் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறது வீட்டில்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். ஒரு 3-4 போட்டுக்கோங்க. நைட்டு ஊற வச்சுக்கோங்க. தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் அப்படியே ஜெல்லி மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் ஃபார்ம் ஆகிடும். இது பின்னாடி நான் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு காட்டுறேன்.
போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பழுது தண்ணியில் எப்படி பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸாக எப்படி போடுறேன், தேர்டு வந்து தேங்காய் பாலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு தண்ணி சோறு இருக்குது இல்லையா, அந்த தண்ணி சோறுலேருந்து சாதம் மட்டும் எடுத்து வச்சுட்டு அது கூட 1 டீஸ்பூன் திக்கான கர்ட், வீட்டில் உர போட்ட தயிர் ப்ளஸ் வந்து கல்லுப்பு 3த்தையும் போட்டுட்டு நம்ம வந்து அந்த தண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி போட்டு இதில் போட்டு நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் சாதம் ஊற வச்சுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் தண்ணியாக எடுத்துகிட்டு சாதத்தை எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை ஊற்றிட்டு அது கூட 2 டீஸ்பூன் பாருங்கள் பாதாம் பீசன் வந்து அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட இந்த 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும். இது அப்போ தான் பெனிஃபிட்ஸ் நல்லா தெரியும். நான் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 டீஸ்பூன் நான் அதுலேயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ரொம்ப கூலிங்காக பாடி இருக்குன்னா கண்டிப்பாக 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ஹீட் பாடினால நான் வந்து டோட்டலாக ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். நான் இது வந்து எம்டி ஸ்டொமக்கில் மட்டும் எடுக்கும்போது அல்சர் க்யூர் ஆகும், ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி பல மடங்கு இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக ஒரு 48 டேஸ் விடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே எஃபெக்ட் தெரியும். போத் மென் அண்ட் உமன் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்ட் தெரியும். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் இது எடுக்கணும், வெறும் வயிற்றில் எடுக்காதீங்க இது. ஏன்னா வந்து இதில் வந்து லெமன் ஆட் பண்ணுறோம் இல்லையா, நிறைய பேருக்கு அல்சர் இருக்குது, அப்புறமா சிட்ரிக் ஆசிட் சில பேருக்கு செட் ஆகாது, ஈவன் அது அந்த மாதிரி கூட குடிக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஆஃப் லெமன் எடுத்து ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு சியா சீட்ஸ் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். 1 டீஸ்பூன் வந்து பாதாம் பீஸுன்னு ஆட் பண்ணேன். 2 டீஸ்பூன் வெல்லம் பதில் நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். பட் சுகர் தயவுசெய்து ஆட் பண்ணாதீங்க. அது கூட வந்து க்ரஷ் பண்ண மின்ட் லீவ்ஸ், உங்களுக்கு மின்ட் லீவ்ஸ் அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா கூட நல்லா நசுக்கிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா பல்ஸ் மோடில் ஒரு அடிச்சுட்டு மிக்சியில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் ஹனி இஸ் மஸ்ட், ஏன்னா ஹனிக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதனால தான் ஹனி கம்பல்சரின்னு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசினும் வந்து நல்லா கூல் பண்ணுமா, அதுக்கப்புறம் அந்த சியா சீட்ஸும் அதை விட சூப்பராக கூல் பண்ணும். ஸோ ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3வது வே பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் இது வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு முடி தேங்காய் எடுத்துகிட்டு மேலே இருக்க இந்த பிளாக் பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை மட்டும் கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கோகனட் மில்க் ஆட் பண்ணுறேன். கோகனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு இந்த ஜூஸு தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக தேங்காய் பாலோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாதாம், 4 கேஷ்யூ, 4-5 டேட்ஸ், அது 3ம் வந்து பாதாமும் கேஷ்யூவும் வந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதை மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டையும் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். கூட வந்து பாதாம் பீசினும் 2 அல்லது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் தேங்காய் உடைச்சேன் இல்லையா, அந்த தண்ணியும் அது கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பாதாம் பீசின்னு ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நாங்கள் 2 பேர் குடிக்கிறதுனால நான் பாதாம் பீசின்னு அதிகமாக ஆட் பண்ணேன். உங்களுக்கு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரினா நீங்கள் 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அரை தேங்காவே போதும் உங்களுக்கு ஒருத்தருக்குன்னா. நான் 2 பேருக்குனால நான் சேர்த்து ஆட் பண்ணேன். இப்போ டேட்ஸு, ஆல்மண்ட் 4, அதாவது பாதாம் 4, கேஷ்யூ 4, டேட்ஸ் ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸ்வீட்டுக்காக. டேட்ஸ் வந்து அயன் இருக்குது, ப்ளஸ் ஹீமோக்ளோபின் அதிகமாக நம்மளுக்கு கொடுக்குற கெப்பாசிட்டி டேட்ஸ்க்கு இருக்குது. கேஷ்யூ வந்து ஹெல்த்தி ஃபேட், ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் ஐகார்ட்லேயும் கொடுக்குற ஃபர்டிலிட்டி லட்டு அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.